எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி 2 நாளாகவே அன்றைக்கி மெசேஜ் போட்ட நேரத்தில் கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படி இருக்காங்க, பிள்ளை எப்படி இருக்கான்னு. 2 நாளாக வீடியோவும் போடல, என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் 3 நாள் வரைக்கும் தான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் டைம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வரைக்குமே வீட்டுக்கு வரல. ஏன்னா 3ஆவது நாள் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஏன்னா அன்னைக்கு இந்த திவ்யாவுக்கு முடியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி பிள்ளைக்கு முடியாமல் இருக்குது. இங்கே வந்துமே 2 நாள் ஆயிடுச்சு. ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. இப்போது கரண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இதில் தான் இருக்காங்க. தைரியமாக ப்ரேயர் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கான் பிள்ளை. திவ்யாக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ப்ரேயருமே எங்களுக்கு உண்மையாகவே உதவியாக இருந்துச்சு. இப்போது பிள்ளைக்காகவும் அதே தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் இப்போ வரைக்குமே. அதனால் எங்களுக்காகவுமே பிள்ளைக்காகவும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க.